சாமி மழை வரணும், ஜோனு மழை கொட்டணும். சாமி மழை வரணும், மழை வரணும், மழை வரணும். என்ன விக்னேஷ், மழைக்காக இவ்ளோ வேண்டிக்கிற? என்ன விஷயம்? ஐயா, தினமும் டிவில ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மழையினால விடுமுறைன்னு சொல்றாங்க. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மழையும் வரல, விடுமுறையும் வரல. அதனாலதான் பிள்ளையார்கிட்ட வேண்டுனேன். அப்படி சொல்லு, விடுமுறைக்காக வேண்டி இருக்க. சரி பாப்போம். விக்னேஷ் வேண்டிக்கிட்ட அன்னைக்கு ராத்திரி அதே மாதிரி லேசா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரம் ஆக ஆக பெருசா மழை பெஞ்சிச்சு. காலையில அவன் எழுந்ததும் ஆர்வமா டிவியை போட்டு பார்த்தான். எல்லா மாவட்டங்களுக்கும் வரிசையா விடுமுறைன்னு சொல்லிட்டே வந்தாங்க. அதில் வந்துட்டு பிரேக்கிங் நியூஸாக புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் இன்னைக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. விக்னேஷுக்கு ரொம்ப ஜாலி. ஹே ஜாலி ஜாலின்னு அவன் கத்திக்கிட்டேன். பிள்ளையாரப்பாக்கு ரொம்ப நன்றி, வேண்டிக்கிட்ட உடனே மழைய வர வச்சுட்ட. அம்மா நான் நேத்து பிள்ளையார்ட்ட வேணும்ல, அதனாலதான் இன்னைக்கு மழை வந்துடுச்சு, அதனாலதான் லீவும் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் எல்லார்கிட்டையுமே என்னாலதான் மழை வந்துச்சு, அதனாலதான் லீவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப குஷியா இருந்தான். மழை என்னாச்சு, கொஞ்சம் நேரம் ஆக ஆக ரொம்ப பலமா இருந்தது. காற்றும் அதே மாதிரி பலமா வீசுனுச்சு. வீட்டை சுற்றி தண்ணி தேங்கிருச்சு. விக்னேஷ் காகித கப்பல்லாம் செஞ்சு விளையாடிட்டு இருந்தான். அன்னைக்கு இரவு முழுதும் விடாத மழை, அதனால கரண்ட்டும் போயிடுச்சு. மறுநாள் காலையில அவங்க அம்மா, விக்னேஷ் எழுந்துடா, சீக்கிரம் எழுந்துரி. அம்மா, டிவில புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு லீவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? விக்னேஷ், நேத்து போன கரண்ட் வரவே இல்லை, மழையும் விடல. நம்ம எல்லாரும் இப்ப உங்களோட பள்ளிக்கு தான் போறோம். அதனால வேக வேகமா வேணுங்கிறத எடுத்து வச்சுக்கோ. விக்னேஷ் என்ன பண்ணானா, வேகமா எந்திரிச்சு அவனோட புத்தக பை அப்புறம் இதில் 2 செட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு அம்மா கொடுத்த பலகாரத்தையும் சாப்பிட்டுட்டு எல்லாம் அங்கே கிளம்புறதுக்காக உட்காந்துருந்தான். விக்னேஷோட அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, அதுக்கப்புறமாட்டி அவங்க பாட்டி எல்லாருமே அந்த உயர்நிலை பள்ளி கட்டடத்துக்கு போய் எல்லாரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. இடுப்பளவுக்கு தண்ணி இருந்தது, அதில் தான் கஷ்டப்பட்டு நடந்து போனாங்க. அங்கே நிறைய ஊர்க்காரங்க வந்திருந்ததுனால அரசால் சாப்பாடும் அவ்வளோவா கொடுக்க முடியல. அப்படியே கொடுத்த போது கூட விக்னேஷுக்கு ஒரு நாள் ராத்திரி சாப்பாடே கிடைக்கல. அங்கே தண்ணியும் சுத்தமாக இல்லை, அந்த பள்ளியில் தண்ணியும் இல்லை. கரண்ட் இல்லாததுனால மோட்டார் போட்டு ஏற்றவும் முடியலை. அதனால தண்ணிக்கு சாப்பாட்டுக்குன்னு எல்லாத்துக்குமே அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். அதனால அவன் நினச்சான், இந்த மாதிரி மழை வராமல் இருந்திருந்தா கூட நம்ம 8 மணி நேரம் தான் பள்ளியில் இருந்திருப்போம். ஆனால் மழை வரணும், லீவு வேணும்னு நம்ம வேண்டிக்கிட்டதால ரொம்ப மழை வந்து நம்ம முழுக்க முழுக்க பள்ளியிலே இருக்க மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். நிறைய பேர் இப்போ நார்மலாக சொல்கிறத நான் வந்து கேட்டிருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, புயலோ வெள்ளமோ சிவகங்கை மாவட்டத்துக்கு வரமாட்டேங்குது, அதனால லீவும் வரமாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. புயல் வெள்ளம் போன்ற இயற்கை பேரழிவு வந்து தான் நமக்கு லீவ் வேணும் அப்படின்னா அப்படிப்பட்ட லீவே தேவை கிடையாது. ஏன்னா இந்த மிக்சாங் புயல் போதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த ஊர்க்காரங்க அப்படிங்கிறத நம்ம நியூஸ்லலாம் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு லீவுக்காக நம்ம புயல் வரணுனோ வெள்ளம் வரணுனோ அப்படி சாமிகிட்ட கேட்குறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப தப்பு. அப்படி பண்ணால் இந்த விக்னேஷ் மாதிரி நிலைமை தான் நமக்கும். இக்கதை முனைவர் தேவிநாச்சியப்பன் அவர்கள் எழுதிய பயணப்புறாவில் பரப்போமா என்ற நூலிலிருந்து வாமழையே வா என்ற சிறுகதை. நன்றி.